வணக்கம். நான் கனிமார்த்தாண்டன். இந்த பதிவில் திருமண வாழ்க்கை அமையாதவர்கள், தோஷத்திற்காக பல கோவில்கள் சென்றும் திருமண வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? 108 நாள் ஒரு மந்திரம். இந்த மூல மந்திரத்தை நீங்கள் 108 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தால் திருமண வாழ்க்கை மிக விரைவில் அமையும். வயசு 25 ஆயிடுச்சு, இன்னும் திருமண வாழ்க்கை கைகூடவில்லை அப்படின்னு சொன்னால், அப்போ ஏதோ ஜாதகத்தில் அவங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லிடுவாங்க. முக்கியமாக இந்த சர்ப்ப தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம், இல்லை களத்திர தோஷம், சுக்கிர தோஷம், இல்லை குரு பார்வை அவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கவில்லை. குரு பார்வை இல்லைப்பா, அதனால் திருமண வாழ்க்கை இன்னும் நடக்கலை, இந்த வருஷம் கைகூடாது போல இருக்கு, அடுத்த வருஷம்தான் அப்படின்னு ஏதோ ஒரு தோஷங்கள், அதற்கான பரிகாரங்களை நீங்கள் செய்தும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையவில்லை அப்படின்னு சொன்னால், இதற்கு ஒரு எளிமையான ஒரு 108 நாட்கள் தொடர்ந்து ஒரு மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை என்பது கைகூடும். இந்த மூல மந்திரத்தை தந்தது துர்வாசர். துர்வாச முனிவர் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கோபக்காரரான ஒரு முனிவர். இந்த முனிவர் தந்த இந்த மூல மந்திரத்தை தான் பார்வதி தேவி தினமும் பாராயணம் செய்து சிவபெருமானை திருமணம் செய்தார். இந்த மந்திரத்தை முதலில் சொல்லி அதில் வெற்றி கண்டவள் பார்வதி தேவி. அதுதான் இந்த சுயம்பர பார்வதி மூல மந்திரம் என்பதுதான் இந்த மந்திரத்திற்கே பெயர். ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை திருமணமாகாத கட்டிலம் காளைகளும் கன்னி பெண்களும் இதை தினமும் ஒரு 108 நாள் சொல்லிட்டு வாங்க. 108 நாள் அப்படின்னா ஒரு 3.5 மாதம் கணக்கு வரும். 3.5 மாதம் ஒரு 5 வரி மந்திரம்தான் இது. இதை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஒரு வரன் கிடைக்கும். எப்படி பார்வதி தனக்கு பிடித்த கணவனாக சிவனை வழிபாடு செய்து அவரையே திருமணம் செய்து கொள்கிறாள் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கும் பிடித்த வரன் மிக விரைவில் கிடைக்கும். இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த சுயம்வர கலா பார்வதி மூல மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் ஒரு 9 தடவையாவது சொல்லணும். 9 தடவை என்பது நவகிரகங்கள் 9 இல்லையா? இந்த நவகிரகங்கள் இணைவு தான் அதனுடைய பார்வை உங்களுக்கு திருமண தடையை தருகிறது. அதனால் நவகிரக தோஷத்தை நீங்கள் உடைப்பதற்காக குறைந்தபட்சம் ஒரு 9 தடவையாவது தினமும் சொல்லுங்கள். இல்லை 9 தடவைக்கு மேலே எங்களால் அதிகமாக சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க 108 முறை அதிகபட்சம் சொல்லலாம். ஒரு 11 தடவை, 21 தடவை, 51 தடவைன்னு இந்த ஒற்றைப்படையில் முடிகின்ற மாதிரி இந்த மூல மந்திரத்தை உங்களால் ஒரு 9 தடவையிலிருந்து 108 முறை அதுக்குள்ளே சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி தினமும் சொல்லணும். ஒரு வாட்டி எந்த எண்ணிக்கையில் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே எண்ணிக்கையில் தான் 108 நாட்களும் தொடர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும். 21 தடவை நீங்கள் சொல்லலான்னு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் முதல் நாள்லேருந்து 108வது நாள் வரைக்கும் நீங்கள் அதே 21 முறை நீங்கள் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். இவ்வளோதான். நீங்கள் தினமும் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றினதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மூல மந்திரத்தை காத்தால சொல்லணுமா இல்லை சாயங்காலம் சொல்லணுமா அப்படிங்கிறதுல எந்த விதிகளும் கிடையாது. உங்களுக்கு எப்பொழுது முடியுமோ, ஆனால் தினமும் இந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லும்போது வீட்டில் ஏதாவது சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் சாமிக்கு முன்னாடி படைச்சி இந்த மூல மந்திரத்தை படியுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் பால் இருக்குது, பழம், கற்கண்டு, இல்லை முந்திரி பருப்பு எது இருந்தாலும் சரி, சாமிக்கு முன்னாடி அதை நெய்வேத்தியமாக சாமிக்கு வச்சுட்டு இந்த பாடலை நீங்கள் பாடி முடித்ததுக்கப்புறமாக அந்த நெய்வேத்தியத்தை நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. இப்படி 108 நாட்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை சாமிக்கு முன்னாடி ஒரு படைப்பாக வச்சுட்டு இந்த மூல மந்திரத்தையும் படியுங்கள். இந்த மூல மந்திரத்தை படிக்கக்கூடிய ஆண்கள் 108 நாட்கள் தொடர்ந்து இதை செய்ய முடியும்.
இப்போ வெளியூருக்கு போகிறீங்க, எங்கேயோ தங்க வேண்டிய ஒரு அவசர நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கேயும் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு இந்த மூல மந்திரத்தை நீங்கள் எப்படி படிக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணீங்களோ அதே மாதிரி அத்தனை முறை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சாமியை நினச்சிக்கிட்டு இதை பாடலை பாடிடுங்க. இது உங்களால் செய்ய முடியும். அப்படி 108 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு விரும்பிய வரன் மிக விரைவில் கிடைக்கும். இது பெண்களாக இருக்கும்போது மாதவிலக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களால தொடர்ந்து 108 நாட்கள் என்பது சொல்லிட்டு வர முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். அந்த மாதிரி இருக்கிற நாளில் வந்து வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி சாமிக்கு முன்னாடி நின்று கும்பிட முடியாது அப்படின்றப்போ நீங்கள் வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஒரு 3-4 நாள் அதை விட்டுட்டு மீண்டும் அதே மாதிரி சொல்லிட்டு வாங்க. அதில் வந்து ஒன்றும் தவறு கிடையாது. இந்த மூல மந்திரத்தை முதலில் சொல்லியது பார்வதி தேவி தான். அவங்களும் கன்னி பெண்ணாக இருந்து இந்த வழிபாடை அவங்க மேற்கொண்டு தான் வந்து சிவனையே அவர்கள் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு மூல மந்திரத்தை பெண்ணான நாமும் சொல்லலாம். அதை வந்து தினமும் சொல்ல முடியாத காலகட்டத்தில் அதை தவிர்த்து விட்டு மற்ற நாட்களில் தொடர்ந்து இதை செய்யுங்கள். இப்படி செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற வரன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை மிக விரைவில் அமையும். இந்த மூல மந்திரத்தை நீங்கள் எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டுட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. விபூதி மட்டும் வைக்கக்கூடாது, குங்குமத்தையும் நீங்கள் வைத்து கொள்ளணும். ஏன்னா இது பார்வதிக்குரிய மூல மந்திரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தினமும் வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த மூல மந்திரம் வந்து பார்வதியினுடையது. அதனால் குங்குமத்தை உங்களுடைய நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை. எளிய பூஜை முறை, அற்புதமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய பூஜை முறை. இதை நீங்கள் வந்து கடைப்பிடியுங்கள். மிக விரைவில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.